ஆதிதிராவிடர் குடியிருப்பு பகுதியில் கடந்த 1964ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட கிறிஸ்துவ தேவாலயத்தை மறைத்து ஆதிக்க சாதியினர் தீண்டாமை சமநிலைத்திருக்கின்றனர். பொதுப்பாதையை மறைத்து தீண்டாமை சமநிலைத்திருக்கின்றனர். 100 ஆண்டுகளுக்கு மேலாக ஆதிதிராவிட மக்களின் பொது பயன்பாட்டில் இருந்து வருகிற அரசு புறம்போக்கு நிலத்தை போலி ஆவணங்கள் மூலமாக பத்திரப்பதிவு செய்து நீதிமன்ற உத்தரவு என்கிற பெயரில் நீதிமன்றத்தை ஏமாற்றி பெற்ற உத்தரவை கொண்டு இடத்தை ஆக்கிரமிப்பதற்கு முயற்சி நடக்கிறது. அந்த இடத்தை மீட்டுக் கொடுக்க வேண்டும், அரசு மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கைகளை வலியுறுத்தி சங்கரலிங்காபுரம் ஆதிதிராவிட மக்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அவங்க ஊர்ல காத்திருப்பு போராட்டம் இன்றைக்கு 20வது நாள் போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். இதுவரை வருவாய்த்துறை அதிகாரிகளோ காவல்துறை அதிகாரிகளோ போராட்டம் நடத்துகிற மக்களை சந்தித்து எந்தவித பேச்சுவார்த்தையும் நடத்தாத நிலையில் விடுதலை